தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நடக்கின்ற அரசியலில் மாண்புமிகு இப்போது இருக்கின்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் ஒரு பரும்போக்கு ஆக்டர் அவன். ஏன்னா இந்த முதல்வர் யாருக்கு பதில் சொல்லணும்னா எடப்பாடி ஐயாவுக்கு பதில் சொல்லணும், அண்ணாமலை சாருக்கு பதில் சொல்லணும், ராஜாவுக்கு பதில் சொல்லணும். இதுபோல் ஆஃப்டரால் அவன் ஒரு சினி ஆக்டர், அவ்வளோதான். ஆஃப்டரால் சினி ஆக்டர், ஒரு பரும்போக்கு 420. அவங்க குடும்பத்தினுடைய கஷ்டம் என்னென்ன தெரியாது. ஏன்னா குடும்பத்தை கஷ்டம் தெரிஞ்சிருந்தால் அவங்க ஒய்ஃபு மக்கள் இவங்களெல்லாம் துரத்து விட மாட்டான். ஆகையால் சிஎம் ஸ்டாலின் மிக விரைவில் அவரை ஏன் கைது செய்யவில்லை, அதுதான் இப்போது பெரிய கேள்விக்குரிய மக்களை குழப்ப கொண்டிருக்கிறது. மிக விரைவில் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மேலே குறை இருக்கிறது. 6 மணி நேரம் மீட்டிங்கு, மினிமம் 6 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆகையால் மிக விரைவில் விஜய் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். சட்டத்துறை மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியவில்லை. சட்டத்துறை மந்திரியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா திமுகவில் விஜய்க்கெல்லாம் விஜய் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்ல தேவையில்லை. திமுக தலைவர்கள் விஜய்க்கு ஆன்சர் சொல்லணும்னா யார் தகுதியான ஆளுன்னா ராஜா போன்ற தலைவர்கள் தான் தகுதியான ஆள். இப்போ இவங்கெல்லாம் KN நேரு சார், இவங்கெல்லாம் பக்கா டீசர். சில KN நேரு, ராணிப்பேட்டை காந்தி, இவங்கெல்லாம் கொஞ்சம் சாந்தமான தலைவர்கள். டிஎம்கே இன்னும் சில பேர் இருக்காங்க. ஏபி நந்தகுமார், வேலூர் மாவட்ட செயலாளர், இன்னும் இப்படியே எடுத்துகிட்டு போனால் சில தலைவர்கள் தேர்வாங்க, நல்ல தலைவர்கள். இவங்கெல்லாம் விஜய்க்கு இந்த 420க்கெல்லாம் ஆன்சர் சொல்ல தேவையில்லை. மிக விரைவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்டு விரைவில் சிறையில் தள்ள வேண்டும். விஜய்க்கு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஸ்டாலின் எடப்பாடி ஐயா எதிர்கட்சி தலைவர், அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய கடமை உள்ளது. அதே போல் இந்த சசிகலாவா அது வரும் கலாவா என்ன கலா தெரியல, அந்த அம்மா கூட அரசியல் பேச வருது வீட்டில் உக்காராம. அந்த அம்மாவுக்கெல்லாம் தேவையா அரசியல்? இந்த அம்மாவுக்கு அரசியல் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. அண்ணா திமுகவில் அரசியல் பற்றி பேசினா அது எடப்பாடி ஐயா அவர்களுக்கு, சில தலைவர்களுக்கு உண்டு. இந்த கட்சி தலைவர்களுக்கு, கட்சி மாவட்ட செயலாளருக்கு மட்டுமே உண்டு. சசிகலாவுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. சிஎம்மாவே விமர்சனம் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும். நீ யார் ஃபஸ்ட்டு அதை திங்க் பண்ணிப்பார். ஓகே. மாண்புமிகு இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எந்த வகையிலும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் கட்சியில் சேர்க்காதீங்க. வளமான வலிமையான எதிர்காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இது போல விமர்சனங்களுக்கெல்லாம். நன்றி, வணக்கம்.